शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. स्वराज्य सिद्धि अध्यारोप प्रकरणम 54வது श्लोकम. इत्थं यः कर्मबद्धो भ्रमति परवशः प्राणभृत् जन्मसंघैः दुःखस्यान्तं न वेत्ति स्मरति न च जनिव्रातम् अज्ञानयोगात् तं सर्वानर्थमूलप्रशमनविधिना स्वात्मराज्ये अभिषेक्तुं तात्पर्येण प्रवृत्ताः श्रुतिशिखरगिरः सूत्रभाष्यादयश्च. இந்த இடத்துல இந்த அத்தியாரோப பிரகரணத்தை உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். அடுத்தபடியா அபவாத பிரகரணங்கிறத ஆரம்பிக்கணும். இந்த அத்தியாரோப பிரகரணத்துல இந்த ஜீவனுக்கு ஷரீர இந்திரியாதிகளோடு ஒரு தாதாத்மியாத்தியாசம் தத்தர்மாத்தியாசம்ங்கிறது வந்ததுனாலே இவனுக்கு சம்சாரம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த சம்சாரத்திலேருந்து சம்சார துக்கத்தை பிரமாதமா வர்ணிச்சார். அதுலேருந்து வைராக்கியம் வரணும், இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக. அப்பதான் இந்த அபவாதத்துக்கு அவன் முயற்சி செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இதே நல்லா இருக்கே, அத்தியாசமே இருந்துவிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லுவான். அதனால அத்தியாசத்திலேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை நிந்த பண்ணும்படியா இருக்கு. நிந்த பண்ணும்படியா இருக்குன்னா நிறைய அதுல துக்கம் ஆரம்பத்திலேருந்து துக்கமே தான் இருந்துட்டு இருக்கு. பிறந்தத்துலேருந்து மறிக்கிற பரியந்தான் எத்தனை துக்கம் இருக்குன்னு அதெல்லாம் வர்ணிச்சு முடிச்சுட்டார். இப்போ இந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு உபாயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் வேதாந்தம் வந்திருக்கு. அதுக்கு தான் சூத்திரம் வந்திருக்கு, பிரம்மசூத்திரம் வந்திருக்கு. அதுக்கு தான் பாஷ்யம் வியாக்கியானம் எல்லாம் வருது அப்படிங்கிறது இங்க நிரூபணம் பண்றார். இத்தம் யஹ் கர்மபத்தஹா பிரமதி பரவசா. கர்மபத்தஹா அப்படின்னா கர்மாவுக்கு வசப்பட்டவன். கர்மாங்கிறது அவனுடைய பாப புண்ணிய கர்மாக்கள். தாம் பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணத்தினாலே பரவசா, இன்னொன்னுக்கு அதீனமாக, சுதந்திரன் இல்லை, இன்னொருத்தருக்கு அதீனமாக இருந்து கொண்டு பிராணபிருத்து, பிராணபிருத்துனா ஜீவன், இந்த ஜீவாத்மா பரமதி. பிரமத்தின்னா சுற்றி வந்துட்டு இருக்கானா, பிரமணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனனம் மரணம் ஜன்ம மரணம்னு அதே ஆயிட்டு இருக்கு. பிராணபிருத் ஜன்மசங்கைஹி, கர்மபத்தனாக இருந்துண்டு பரவசனாக இருந்துண்டு இந்த ஜீவாத்மா இவ்வளவு தூரம் பிரமணம் பண்றானே, இதுக்கு இந்த பிரமணம் எங்க போய் முடியும் அப்படின்னு இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு தெரியறதான்னு கேட்டா, துக்கஸ்யாந்தம் நவேத்தி, இதுக்கு முடிவே தெரியலேங்கிறான். ஏன் முடியும் தெரியல அப்படின்னு சொன்னா, எத்தனை ஜன்ம சங்கம், ஜன்மா எடுத்து ஒரு ஜென்மங்கள், ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த துக்கம் அதோட முடிஞ்சு போயிடுமாங்கிறது தெரியல, முடியும்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த ஜென்மா எடுத்தாலும் அந்த ஜென்மாவிலேயே மேற்கொண்டு துக்கம் வரத்துக்கு வேண்டிய கர்மாக்களை பண்ணி வச்சு விடுறான். அப்போ அது என்ன ஆறுது, அடுத்த ஜென்மாவுக்கு ஹேத்துவாயிடுறது. அங்கே மறுபடியும் துக்கம் வருது. அங்கே சும்மா இருக்கிறது இல்லை, அடுத்த ஜென்மா எடுத்தாலும் அங்கேயும் அதே மாதிரி அடுத்த ஜென்மாவுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கர்மாக்கள் சம்பாத்தியம் ஆயிடுறது. பிருகதாரண்யத்துல ஒரு இடத்துல என்ன வருது, இந்த கர்மா புண்ணியம் பாப்பம் இருக்கோ இல்லையோ, இதனுடைய பலத்தை கொடுத்தாச்சுன்னா இதுக்கு க்ஷயம் ஆயிடும். அப்போ பலத்தை அனுபவிக்க இவனுடைய கர்மா க்ஷயம் ஆயிடுமே. அப்ப எப்படி இது அக்ஷயம்னு சொல்றேன்னு ஒரு கேள்வி. தஸ்மாத் தானி நக்ஷீயந்தே அத்தியமானாத்மி சர்வதா அப்படின்னு கேள்வி பதிலும் அங்கேயே வருது.
அத்தியமானானின்னு சொன்னா கர்மாவுடைய பலத்தை இவன் நிரந்தரமாக அனுபவித்து கொண்டே இருக்கான். அனுபவிக்க அனுபவிக்க கர்மா தீர்ந்து போயிடணும். ஆனா இது தீராம அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தியா தியா ஜனயதே அப்படின்னு தெரிஞ்சு தெரியாமல் பலவிதமாக இந்த கர்மாவை அவன் புதுசு புதுசா சம்பாதிச்சுட்டே இருக்கான், தீர்த்துட்டே இருக்கான். அனுபவப்பட்டு அந்த கர்மாவை தீர்த்துட்டே தீர்த்துட்டே புதுசு புதுசாகவும் இன்னும் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனாலே இது தொடச்சு க்ஷயம் ஆக மாட்டேங்குது. ஓரளவுக்கு க்ஷயம் ஆறுது, அதுக்கப்புறம் திருப்பி நிறைய சம்பாத்தியம் ஆயிடுறது, கர்ம சம்பாத்தியம். அதனால அந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்கறதுக்காக இன்னும் வந்துட்டு இருக்கு, ஜென்மா வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருந்தா முடியவே முடியாது. துக்கஸ்யாந்தம் நவேத்தி ஜென்மசங்கைஹி துக்கஸ்யாந்தம் நவேத்தி. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இந்த துக்கம் நிவர்த்தி ஆகிறதுக்கு முடியலையே. ஸ்மரதி நச்ச ஜனிவ்ராதம் அஜ்ஞான யோகா. இது ஒண்ணு. இவனுக்கு எத்தனை ஜென்மா ஆயிருக்குன்னு ஏதாவது தெரியுமா? ஒரு ஜென்மாவாவது இதுக்கு முன்னாடி ஆனது தெரியுமானா ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஜென்மாவும் தெரியாது. ஜனிவ்ராதம் அஜ்ஞான யோகாத் நஸ்மரதி. ஏன்னா அஜ்ஞானங்கிறது இவனுக்கு அது தெரிய விடாம மறைச்சு வச்சிருக்கு. ஏற்கனவே அனுபவிச்ச கர்மாக்களுக்கு காரணமான ஜென்மாலாம் ஞாபகம் வந்ததுன்னா அப்ப அவன் என்ன கர்மா பண்ணினா இந்த மாதிரி இந்த ஜென்மாவில அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா சுவாமி என்ன பண்ணி விடுறாருன்னா அதை தெரிய விடாம பண்ணிடுறாரு. அதாவது அஜ்ஞானம் மறைச்சு விடுறது. ஏற்கனவே தான் என்ன பண்ணினோம், என்ன கர்மாவுக்கு எந்த பலத்தை அனுபவிக்கிறோங்கிறது இப்ப தெரியாது. அதனால வேற வழியே இல்லை. இப்பேற்பட்ட அஜ்ஞானத்தினாலே அவனுக்கு ஜென்மா தெரியலேங்கிறது மாத்திரம் இல்லை, அதனால தான் கர்மபந்தமும் ஏற்பட்டிருக்கு. அஜ்ஞான யோகாத் கர்மபந்தா. அந்த கர்மபந்தத்தினாலே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதுல வரக்கூடிய அத்தனை சம்சாரமும் இருக்கு. பரவசகா அப்படிங்கிற இடத்துல இந்த பரசப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்காருன்னா அனாத்மபூத தேகேந்திரியாதீனாம் வசகான்னு போட்டிருக்காரு. வேற யாரோ ஒருத்தருக்கு அதீனம்னு சொல்றது இல்லை, அது இருக்கதான் இருக்கு, அது இல்லை விவக்ஷிதம், அது இல்லை. இந்த சரீரம் இந்திரியங்களுக்கே அவன் பரவசமாக ஆயிடுறான், வசப்பட்டு விடுறான். பிராணபிருத்துன்னு அவனுக்கு பேரு வருது. பிராணபிருத் அப்படின்னு சொன்னதுனாலே அந்த சரீரம் பிராணத்தோட ஒரு ஆத்தியாசிகமான தாதாத்மிய சம்பந்தம் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவனுக்கு துக்கஸ்யாந்தம் நவேத்தி நச்ச ஸ்மரதி ஜனிவ்ராதம் அப்படிங்கிற பலம் கிடைச்சிது. இப்போ என்ன பண்ணலாம்? இது எல்லாத்துக்கும் காரணம் அஜ்ஞான யோகாத்துன்னு சொல்லிட்டாரா. இந்த அஜ்ஞான யோகத்தை இல்லாம பண்ணினால் அப்ப அதனுடைய காரியமான இந்த ஜனன மரண சமூகம்ங்கிறது வராம நிறுத்த முடியும். ஜனனம் மரணம் இதெல்லாம் வரத்துக்கு ஜனனம் வரத்தை நிறுத்திட்டாக்க அப்புறம் புதுசா கர்மா சேராது. புதுசா கர்மா பண்ணி இப்போ புதுசா சேர போறது இல்லை. இருக்கிறத அனுபவிச்சு முடிச்சாச்சுன்னு சொன்னா இந்த அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் அவன் முக்தனாகத்தான் இருப்பான். அதனாலே தம் சர்வானர்த்த மூல பிரசமன விதினா ஸ்வாத்ம ராஜ்யே அபிஷேக்தும். இப்படி கர்மபந்தத்துல வசப்பட்டு சம்சாரியாக இருக்கிறவனுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சர்வ அனர்த்தத்துக்கும் மூலமான ஒரு அஜ்ஞானத்தை பிரசமனம் பண்ணி அந்த அஜ்ஞானத்தை அழித்து, அதுக்கு எப்படி அழிக்கிறதுனா ஞான யோகாத்து தான் சொல்லணும். ஞானத்தை கொடுத்து அதை அழிச்சு இவனை ஸ்வாத்ம ராஜ்யே அபிஷேக்தும் தாத்பர்யேன பிரவருத்தாக. இவன் இப்படி இல்லை, சம்சார துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஆள் இல்லை. இவன் சுவாத்ம ராஜ்யத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக்கம். ஆத்மஸ்வரூபமே பெரிய ராஜ்யம், பெரிய ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனாலே அதுவே ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல இவனை உட்காத்தி வச்சு ஆத்மஸ்வரூபத்தை தெரிய வச்சு அதுல இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பெரிய ஆப்பனோத்தி ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஆனந்தத்துல இவன் இருக்கும்படியா செய்யறதுக்காக
தாத்பர்யேண பிரவருத்தாக ஸ்ருதி சிகர கிரஹா. இது ஒரே குறி. இதே ஒரு தாத்பரியத்தோடு வேதாந்த வாக்கியங்கள் பிரவர்த்திச்சிருக்கு. இவனுக்கு எப்படியாவது ஆத்மஸ்வரூப போதத்தை ஏற்படுத்தி இவனுடைய அஜ்ஞானத்தை போக்கி அஜ்ஞானத்தினால வந்த இந்த சம்சார துக்கத்தை அடியோடு நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேதாந்தமே வந்திருக்கு. அஸ்யானர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னார். அதை வச்சுதான் இது சொல்லியிருக்கார். பிரவருத்தாக ஸ்ருதி சிகரகிரஹா சூத்திர பாஷ்யாதயச்ச. வேதாந்த வாக்கியம் அப்படின்னு சொன்னா அதுல பூர்வோத்தர விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ அதுக்காக சூத்திரம் விசாரத்தை பண்ணக்கூடிய சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான பாஷ்யத்தினுடைய அர்த்தத்துக்கும் கொஞ்சம் அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வியாக்கியானம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா அந்த வியாக்கியானம் பிரகரண கிரந்தம் எல்லா வேதாந்த கிரந்தமும் இதுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கு. இதுலயே ஒண்ணு ஆயிடுத்து. என்ன ஆச்சுன்னு சொன்னா இந்த அத்தியாசம் இருக்கே, இந்த அத்தியாசங்கிறது நம்ம நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய ஒண்ணு. அந்த அத்தியாசத்துக்கு காரணம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை வேதாந்தம் தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த வேதாந்தத்தை விசாரிச்சு சரியா புரிஞ்சுட்டாதான் அந்த ஞானம் வேதாந்தத்துல நமக்கு வர முடியும். ஆக தாத்பரியம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதாந்த விசாராத்மகமான சாஸ்திரமும் அந்த அந்த சாஸ்திரத்துக்குள்ள வரக்கூடிய சூத்திரம், பாஷ்யம், வியாக்கியானம் எல்லாம் நமக்கு தேவைப்படுறது. எல்லாம் எதுக்காகனா அந்த ஞானம் அத்தியாச நிவர்த்திக்காக. ஆக இதுதான் அத்தியாரோப பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபோத்காதம். இதோட இந்த முதல் பிரகரணம் முடிஞ்சு போறது. அத்தியாரோப பிரகரணம். இதுக்கு அடுத்த பிரகரணம் அபவாத பிரகரணம். இது 2வது பிரகரணம். அபவாத பிரகரணத்துல இந்த அத்தியாசத்தை போக்கக்கூடிய தத்துவஞானத்தை பத்தி சொல்லணும். அப்பதான் அது அபவாத பிரகரணம்ங்கிறது ஆக முடியும். ஒரு ரஜ்ஜுல சர்ப்பாத்தியாசம் வந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது சர்ப்பம் இல்லை, இது கயிறு தான் அப்படிங்கிறத தத்துவத்தை சொல்லி கொடுத்தாதான் அது போக முடியும் இல்லையா? அந்த மாதிரி இதுதான் அபவாதம்னு சொல்றோம். இப்போ நம்ம முதல்ல அபவாத பிரகரணத்துல முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஹேதுத்வம் லக்ஷணம் யத் கதிதமிதம் உபாதான கர்த்திருத்வரூபம் தாட்டஸ்தியாத் ஆஸ்பதம் ஸ்வம் கமயதி பரமம் பிரம்ம சாகேவ சந்திரம் ஏவம் லக்ஷ்யஞ்ச சச்சித் சுகவபுஹு அகிலத்வைதஹீனம் சுசூக்ஷ்மம் சத்யஜானாதி மந்திரோதிதம் அகில மனோவாகதீதம் குஹாஸ்தம். போன பிரகரணத்திலே கடைசியில முடிக்கிறச்ச இந்த அத்தியாசத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் வேதாந்தம் வந்திருக்கு. அந்த வேதாந்தத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சூத்திர பாஷ்யாதிகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி முடிச்சார். இந்த வேதாந்தம் என்ன சொல்லி எப்படி இந்த அத்தியாசத்தை போக்குறது, பிரம்மத்தை புரிய வச்சுன்னு சொல்லலாம். பிரம்மத்தை புரிய வைக்கிறதுனா அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொன்னா முதல்ல லக்ஷணம் மூலமாக புரிய வைக்கிறது. பிருகுவானவர் வருணனான தன்னுடைய பிதாவிடத்திலே அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு போகும்போது அந்த வருணன் என்ன பண்ணார்னா இவனுக்கு ஏதோ ஒரு 4-5 சொல்லி கொடுத்து ஒரு லட்சணம் சொல்லி கொடுத்து இந்த லட்சணத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஆக ஒரு லட்சணத்தை கொடுத்து இது மூலமாக நீ கண்டுபிடிச்சு பாரு. முதல்ல லட்சணம்லாம் அவர் உபயோகப்படுத்தி பார்க்கறச்சே முதல்ல ஒரு 4 தடவை தப்பிது. அதுக்கப்புறம் கடைசியில கண்டுபிடிச்சிட்டார். அந்த லட்சணத்துல எங்க லட்சியத்துல சமன்வயம் ஆகணுமோ அந்த இடத்துல சமன்வயம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு அங்க வருது. இது தடஸ்த லட்சணம். ஜெகஜன்மாதி காரணத்துவம் அப்படிங்கிறது பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம். அதே சமயத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான ஆரம்பத்துல சொல்லப்பட்டது அது ஸ்வரூப லட்சணம். பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு சொன்னா முதல்ல அதனுடைய லட்சணத்தை சொல்லணும்.
அதனாலதான் சூத்திரத்திலையும் பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்த அதிகரணத்திலேயே லக்ஷணமும் அதுக்கு அடுத்த அதிகரணத்தில பிரமாணமும் விசாரிக்கப்படுறது. ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படிங்கிற இந்த சூத்திரத்திலே பிரம்மத்துக்கு 2 விதமான லட்சணம் விசாரிக்கப்படுறது. ஸ்ருதியில சொல்லப்பட்ட லட்சணம் தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு. இப்ப இந்த புஸ்தகத்திலையும் அதே மாதிரி பிரம்மத்தினுடைய அந்த 2 லட்சணம் இருக்கே, ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம், அது 2ஐயும் இங்கே சொல்லுகிறார். அதை வச்சுட்டு தான் நம்ம அந்த லட்சிய ஸ்வரூபத்தை தீர்மானம் பண்ணிக்க முடியும். லட்சணம் தெரிஞ்சு லட்சியத்தை கண்டுபிடிக்கணும். ஹேதுத்வம் லக்ஷணம் யத் கதிதம். இங்க ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்லுவா. இதுதான் யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படிங்கிற அந்த ஸ்ருதியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரம்ம லட்சணம். அதுல ஹேதுத்வம்னு பொதுவா போட்டிருக்கு. காரணம், காரணத்துவம், ஜெகத் ஜன்மாதி காரணத்துவம். இந்த இடத்துல காரணத்துவம், பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட காரணத்துவம் எந்த மாதிரியான காரணத்துவம்? ஏன்னா லோகத்துல காரணம்ங்கிறது உபாதான காரணம்னு ஆகும், நிமித்த காரணம்னு ஆகும். 2 விதமா அந்த காரணத்துவம் இருக்கு. உபாதான காரணத்துவம், நிமித்த காரணத்துவம். இப்போ பிரம்மத்தை சர்வ ஜெகத்துக்கும் காரணம் சொல்லும் போது பிரம்மத்துக்கு உண்டான அந்த ஜெகத் காரணத்துவம் உபாதான காரணத்துவமா இல்லே கர்த்திருவ ரூப நிமித்த காரணத்துவமா? கடத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மண்ணு அப்படிங்கிற அந்த உபாதானமும் வேணும். மண் இருந்துட்டா போராது, அதை கடமாக பண்றதுக்கு ஒரு குலாலனும் தேவை. ஆக குலாலன் இங்கே கர்த்தா, நிமித்த காரணம், அதுல சேருவான். மண்ணானது உபாதான காரணத்துல சேரும். அப்ப இந்த சர்வ ஜெகத்துக்கும் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி ஒரு கர்த்தா, ஒரு உபாதானா. அப்ப இந்த இடத்துல பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட ஜெகஜன்மாதி ஹேதுத்துவங்கிறது உபாதானத்துவமும் ஆகும், கர்த்திருவமும் ஆகும். அபின்ன நிமித்தோபாதான காரணம். அதனால்தான் சொல்றார். இது சொல்றாரு, ஹேதுத்துவம் லட்சணம் எது கதிதம் இதம் உபாதான கர்த்திருவ ரூபம். ஜகத்துக்கு அது உபாதானமாகவும் கர்த்தாவாகவும் இருக்கிறது. எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம். இந்த காரண ஜெகஜன்மாதி காரணத்துவம் இருக்கே, இது தடஸ்த லட்சணம்னு சொல்லுவாங்க. தடஸ்த லட்சணம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறார். தாட்டஸ்தியாத் ஆஸ்பதம் ஸ்வம் கமயதி பரமம் பிரம்மா சாகேவ சந்திரம். இந்த ஜெகத்துக்கு காரணத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னோமே, இது எதுல இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. பிரம்மன் தான் காரணம். அப்படின்னா காரணத்துவம் பிரம்மத்துக்கு தான் வரும். பிரம்மத்துல இருக்கக்கூடிய தர்மம்னு சொல்லணும். அப்ப இந்த தர்மமானது நமக்கு எதை காண்பிச்சு கொடுக்கிறது? தனக்கு ஆசிரியமான பரபிரம்மத்தை காண்பிக்கிறது. ஆஸ்பதம்னா ஆசிரியம். தனக்கு ஆசிரியமாக ஆஸ்பதம் ஸ்வம் பரமம் பிரம்ம கமயதி. ஜெகத்காரணத்துவத்துக்கு ஆசிரியமான பரபிரம்மத்தை இது நமக்கு தெரிவிக்கிறது, அந்த லட்சியத்தை தெரிவிக்கிறது. இது தடஸ்த லட்சணம்னு ஏன் சொல்றது சொன்னா, தாட்டஸ்தியாத் அந்த லட்சிய ஸ்வரூபத்துல சேராமல் தட்டத்திலேயே நின்றுடுறதான். நதியில இறங்காமல் தடத்திலேயே தூரத்துல நிற்கிறது, அங்க லட்சியத்துக்கு போக மாட்டேங்கிறது. ஆனா லட்சியத்தை காமிச்சு விடுறது. நதிக்குள்ள இறங்கி நதியை காமிக்கணும் இல்லை, தட்டத்துல இருந்துட்டே நதியை காமிச்சு விடலாம். அந்த விதத்துல இந்த லட்சணமானது ஸ்வரூபத்துல கலக்காமல் வெளியில இருந்துட்டு ஸ்வரூபத்தை லட்சியத்தை காமிச்சு கொடுக்குறது. லட்சியஸ்வரூபத்துல சேராமலே லட்சியத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே இதுக்கு தாட்டஸ்தியாத் தடஸ்த லட்சணம் அப்படின்னு பேரு. தடஸ்தமாக இருக்கு. இதுக்கு ஒரு உபமானம், உதாரணம் சொல்றார். சாகேவ சந்திரம். சந்திரனை காமிக்கிறதுக்கு மரக்களை உபயோகப்படுறது. ஏதோ ஒரு மரக்கலையை வச்சுன்னு எப்படி சந்திரனை காமிக்க முடியும்? மரக்கலை இங்கதானே இருக்கு, சந்திரன் எங்கேயோ இருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டா அது தடஸ்த லட்சணமாக சொல்ல முடியும். எப்படி? அந்த தித்தியா சந்திரன் ஆகாசத்துல உதிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு இவன் ஆகாசம் பூரா தேடணும்.
அப்பவும் தெரியாது, ஏன்னா ரொம்ப சூக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு தடவை கண்ணில் பட்டாச்சுன்னா அப்புறம் கெட்டியா பிடிச்சிக்கலாம். அது கண்ணுல படாத பரியந்தம் அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும், கண்ணு தெரியலையே தெரியலையே. இப்ப என்ன பண்ணணும், அவனுக்கு இந்த சந்திரனை காமிக்கணும். காமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, இவனுடைய திருஷ்டிய அங்கங்க ஓடுறத நிறுத்தி ஒரு இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணுவான், அது பாரு, அந்த மரத்தோட ஒரு களை இருக்கா, அந்த களையை பாரு, இதுதான் சாக்கா. நான் சந்திரனை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், கிளைய பார்க்கறதுக்கு இருக்கா சொல்றேன், ஏன்னா கிளைய பாரு சந்திரனுக்காக தான் சொல்றதுன்னு சொல்லுவான். அப்போ அந்த கிளையே அவன் சந்திரனாக நினைச்சு பார்க்கும்போது, சந்திரனை பார்க்க வந்தவன் களைய பார்க்கும்போது, மரக்களையை பார்க்கும்போது, அப்புறம் அந்த மரக்கலையிலேருந்து விலகி அதை தாண்டிய பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரனை அவனுக்கு காமிக்க முடியும். இது எப்படி? இந்த சந்திரனுக்கு இந்த சாக்கையானது, மரக்கலையானது ஒரு தடஸ்த லட்சணம் ஆயிடுச்சு. தடஸ்த லட்சணம்னு சொன்னா இது அந்த சந்திரன் ஸ்வரூபத்துல சேராது, மரக்கலைக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக இது ஸ்வரூபத்துல சேராத விஷயம். ஆனா இந்த ஆளுக்கு சந்திரனை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மரக்கலை தான் உபயோகப்பட்டது. ஆக இது எப்படி சந்திரஸ்வரூபத்துல சேராமல் அந்த சாகாகிரமானது சந்திரங்கிற லட்சியத்தை காண்பிக்கக்கூடிய, தெரிவிக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஆகிவிடுகிறதோ, அதே மாதிரி இந்த சர்வ ஜகத்காரணத்துவம் அப்படிங்கிற லட்சணமும் அந்த லட்சியஸ்வரூபத்துல சேராமலே லட்சியத்தை காண்பிச்சு கொடுக்கறது. அதனால இத தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்றது. தடஸ்த லட்சணம் சொன்னாலும் ஸ்வரூப லட்சணங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தடஸ்த ஸ்வரூப லட்சணம் தான் முக்கியம் வாஸ்தவத்துல. தடஸ்த லட்சணங்கிறது ஸ்வரூப லட்சணத்தை சுலபமா லட்சியத்துல சமன்வயப்படுத்துறதுக்கு ஒரு உபகாரம் பண்ணக்கூடிய லட்சணம் அது. ஸ்வரூப லட்சணத்தை வச்சுதான் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா தடஸ்த அந்த ஸ்வரூபத்தை எந்த லட்சியத்துல கொண்டு போய் சமன்வயப்படுத்துறதுன்னு அந்த லட்சியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் உபயோகப்படும். ஒண்ணும் இல்லை, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொன்னது பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம். பிரம்மம் சத்தியம், அதுவே சைத்தன்ய ஸ்வரூபம், அதுவே ஆனந்த ஸ்வரூபம். இது தடஸ்தம் இல்லை, அந்த லட்சியத்தோட சேர்ந்த ஒரு ஸ்வரூப லட்சணம் இது. ஆனா இந்த மாதிரி பிரம்மம் எது அப்படின்னு இவன் கண்டுபிடிக்கணுமோ இல்லையா? இவன் உலகத்துல எத்தனையோ பதார்த்தத்தை பார்த்துட்டு இருக்கான், இதுவா அதுவா, இது சத்தியஞான அனந்தமா இருக்கா, சத்தியஞான அனந்த பிரம்மம் இருக்கான்னு பிரம்ம லட்சணத்தை வச்சு பார்த்து 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 ஒவ்வொன்னா இது இல்லையே இது இல்லையேன்னு எந்த ஜென்மாவில் பண்ணி பார்க்கறது? அதனாலே ஒரு தடஸ்த லட்சணத்தை கொடுத்துட்டாக்க ஜகத்துக்கு எது காரணமோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப ஜகத்துக்கு எது காரணம் இல்லையோ அதுல போய் இவன் பிரம்மத்து லட்சணத்தை பொறுக்கிறதா இல்லையான்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஜெகத் காரணம்னு எதை சொல்றோமோ அதுல தான் பிரம்மம் ஒண்ணு, சத்தியஞான அனந்த பிரம்மத்தை நாம போய் தேடணும். அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு 4-5 பதார்த்தத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே கட்டி விட்டதாக ஆகும். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பதார்த்தத்திலையும் இவன் இந்த லட்சண சமன்வயத்துக்கு பிரயத்தனம் பண்ண மாட்டான். அதுவே இவனுடைய பெரிய பிரயத்தனம் மிச்சமாகிறது. இப்ப எதுல பார்ப்பான்? ஜகத்துக்கு காரணம்னு எதெல்லாம் சொல்றா? இவா ஒண்ணு சொல்றா, அவா ஒண்ணு சொல்றா. இதுல எது சாங்கியன் சொல்றது அப்படி இருக்கா, நையாயிக்கன் சொல்றது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அப்படிங்கிற இந்த லட்சணம் எதுல சமன்வயமாகிறதுன்னு பார்த்து அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லட்சணம் இருக்கே, அதுதான் ஸ்வரூப லட்சணம். அதை சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் உபயோகப்படும். ஏவம் லட்சியஞ்ச சச்சித் சுக வபுஹு. வபுஹுனா ஸ்வரூபம்னு எடுத்துக்கணும். சச்சித் சுக வபுஹு, சச்சித் ஆனந்த ஆத்மகம், சச்சிதானந்தம்னு இதுதான் சேர்த்து சொல்லுவோம். சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மே தான் ஸ்வரூப லட்சணம். ஸ்வரூபமே லட்சணம், ஸ்வரூப லட்சணம். அது எப்படி இருக்கு? அகில துவைதஹீனம். அத்வைதம்ங்கிறதுக்கு இது அர்த்தம். துவைதம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, துவைத சம்பந்தமே இல்லை. அகில துவைதஹீனம் சுசூக்ஷ்மம். சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மம், சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம் அப்படி இருக்கான் இது.
சுசூக்ஷ்மம்னு உபனிஷத்தை இப்படிதான் சொல்றது. அதே சமயத்துல சத்திய ஞானாதி மந்த்ரோதிதம் பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ததேஷாபியுக்தா சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு மந்திரம் சொல்லியிருக்கு. முதல்ல சொன்னது பிராமணம், பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு சொன்னது பிராமண வாக்கியம். அந்த பிராமண வாக்கியத்திலே பிரம்மஜானம் பெரிய ஒரு பலம், அதாவது மோட்சத்துக்கு சாதனம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா எனக்கு அந்த பிரம்மன் தெரியணுமே, பிரம்மன்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும், ஒரு ஜிஜ்ஞாசை வரும். அப்போ அந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிற இந்த சூத்திரபூதமான வாக்கியத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதுக்காக மந்திரம், அந்த மந்திரத்துக்கும் மறுபடியும் வியாக்கியானம் பண்ணும்படியா இருக்கு. அந்த வியாக்கியானமாக மேல் கொண்டு 2 வள்ளி, தைத்திரிய வள்ளி வருது அப்படின்னு பாஷ்யக்காரால் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சே மந்திரம் பிரம்மவிதாப்னோதி பரம்னு சொன்ன அந்த பிரம்ம பதத்துக்கு வியாக்கியானம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதனால சத்திய ஞானாதி மந்திரோதிதம் அந்த பிரம்மஸ்வரூபம், இதான் லட்சியம். அகில மனோவாக் அதீதம் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. 2 தடவை தைத்திரிய உபனிஷத்து சொல்லிடுறது. அதாவது வாக்குனால சொல்ல முடியாது, வாக்குக்கு அதீதம், மனசுக்கும் அதீதம். வாக்குனாலே அதை நேரடியா சொல்ல முடியாது, அதை சொல்றதுக்கு நம்ம கிட்ட சப்தம் இல்லை, சப்த பிரமாணம் இல்லை அப்படின்னு பாக்குறச்சே அது வாக் அதீதம்னு சொல்றது. மனசுனால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அது மனச அதீதம். இது 2க்குமே அதீதமா இருக்கு. இது வாக்குனாலையும் சொல்ல முடியாது, மனசால நினைச்சு பார்க்க முடியாது, அப்படியாகனது. ஏன் இது மனசனால நினைச்சு பார்க்க முடியாததா இருக்குன்னு சொன்னா, மனசு நினைச்சு பார்க்கறதுக்கு இதுதான் தூண்டி விடுறது. ஆக மனச நினைச்சு பார்க்கும்படியாக வேற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு மனசுக்கு சக்தியை கொடுத்து அது நினைக்கும்படியாக பண்ணற இது எப்படி, இதை எப்படி மனசனால இதுல இருந்து சக்தியை வாங்கிட்டு தானே அது மற்ற விஷயங்களை மனசு நினைக்கிறது. அப்படி இருக்கிறச்ச இதுக்கு பிரேரகமான, தனக்கு பிரேரகமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவில அது பிரவர்த்திக்காது. மனசு வெளியில மற்ற இடத்துல வேணா பிரவர்த்திக்குமே தவிர அதையே நான் விஷயகாரம் பண்றேன்னு சொன்னா அதுக்கு முடியாது. அதனால மனோ வாக் அதீதம். அப்புறம் சொன்னார் குஹாஸ்தம், மனசுக்கும் வாக்குக்கும் விஷயம் இல்லை, அதோட இல்லை. இது எங்க போய் தேடுறதுன்னு சொன்னா குஹைக்குள்ள போய் தேடுங்கிற. குஹாஸ்தம் யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். சத்தியம் ஞானமந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு இப்ப ஏற்பட்ட அந்த சத்தியஞான பிரம்மத்தை போய் எங்க போய் பார்க்கறது, அதுக்கு ஏதாவது அட்ரஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா குஹையில இருக்குன்ட்டார். எந்த குஹை? இங்க குஹைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஹிருதயாகாசம் அப்படின்னு அவ்யாக்கிருத ஆகாசத்தை சொல்லலாம், அல்லது ஹிருதயத்துல இருக்கு, ஹிருதயமே சொல்லலாம், ஹிருதயத்துல இருக்கிற மனசுன்னு சொல்லலாம். ஆக இந்த இடத்துல பார்த்தா அந்த பிரம்மம் இருக்கிறது தெரியும் அப்படிங்கிறத குஹாஸ்தம். நிறைய இடத்துல பிரம்மத்தை குஹாஸ்தம்னு சொல்றது. குஹாஸ்தம் அப்படின்னு சொன்னா ஒரு மலையில உள்ளுக்குள்ள குகையெல்லாம் இருக்குமே அங்க போய் பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது இங்க அர்த்தம் இல்லை. குஹாஸ்தம்ங்கிறது குஹை போல, குஹா சதிருஷமாக, சிம்மமானவக்கா சிம்மம்னு சொல்ற மாதிரி கவுனமாக நம்ம ஹிருதயம், சரீரத்துக்குள்ள ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள அது உட்கார்ந்துருக்கு, அங்க போய் பாரு, அதை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹிருதயத்துல எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா, இந்த சைத்தன்யம் சரீரத்துலதான் நமக்கு பிடிக்கிறது, சரீரத்தை விட்டா வெளியில தெரியல. நிஜமாவே அப்படிதான் தெரியுது. அதாக இந்த சரீரத்துல இருந்துட்டு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிகிறது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இதுதான் நமக்கு அனுபவத்துல தெரியுது. ஆனா மத்தவா இதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாளா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு உத்தேசமா சொல்லாமே தவிர அது கரெக்டா சொல்லிட முடியாது, நமக்கு தெரியாது. ஆகையாலே சைத்தன்யம் தங்கிட்ட இருக்கிறது தான் தனக்கு பிரகாசிக்கிறதே தவிர மற்றவங்கிட்ட சைத்தன்யம் இருக்குங்கிறது அனுமானத்தால்தான் தெரியறதே தவிர நேரடியாக பிரகாசிக்கிறது. அப்ப என்னாச்சு, சொப்பிரகாசமான அந்த சைத்தன்யம்
எல்லா இடத்துலையும் வியாபிச்சுண்டு இருந்தாலும் தான்னு சொல்லக்கூடிய அந்த அந்தகரணம் இருக்கே, அந்த அந்தகரணத்துல தான் பிரதிபலிச்சு அது பிரகாசிக்கிறது, நன்னா பிரகாசிக்கிறது. மற்ற அந்தகரணத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆகையாலே இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் இந்த அந்தகரணத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாக்க, இதான் குஹாஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டா அந்தகரணத்துல பார்த்துடலாம். இந்த அந்தகரணத்துல ஹிருஹ்யேஷ ஆத்மா அப்படின்னு வேற சொல்றது. ஆக இந்த அந்தகரணத்துல அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறத நாம தேடி கண்டுபிடிக்க முடியும். வெளியில போய் அதை நான் இந்த லட்சணத்துக்கு சமன்வயம் பண்ண முடியுறதா பார்ப்போம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஆத்மாவில சமன்வயம் பண்ணு. ஆத்மா அப்படிதான் இருக்கு. ஆத்மா எப்படி தெரியுறது? சத்தியம் அது, அதுக்கு பாதம் இல்லை, மற்றதெல்லாம் பாதிக்கப்படுறது. ஆனா இது இருக்கு. ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கு. தான் இருக்கிறது தானா தெரியறதே தவிர ஒரு பிரமாணத்தை கொண்டு பார்த்து அப்புறம் தெரியறது நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. தானாவே தெரியறதுன்னு சுயம் பிரகாசமாக இருக்கு. அதனால இது சைத்தன்ய ஸ்வரூபம் சொல்லணும். அதே சமயத்தில் இது ஆனந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்கு. இதுல இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு அம்சம்தான் மற்ற பிராணிகள் லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே சைத்தன்யம், அதுதான் அந்தகரணத்தோடு சேர்ந்து தெரிகிறதே, அதுதான் உண்மையில லட்சியம் பிரம்ம லட்சணத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நமக்கு புரியும். அதுக்காகத்தான் குஹாஸ்தம் அப்படின்னு சொல்றது. இந்த விதமாக இந்த முதல் ஸ்லோகத்திலே, அத்தியாரோப பிரகரணத்திலே முதல் ஸ்லோகத்திலே இந்த பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படிங்கிற இந்த 2 லட்சணத்தையும் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு இதோட பாடத்தை வச்சுக்கலாம். அடுத்த பாடம் அடுத்த இதில் பார்க்கலாம்.